பிஜேபி தலைவர்களோட போய் அதிமுக உள்வகாரத்துக்காக அவர் பேசுகிறாருன்னா எவ்வளோ பெரிய துரோகம். துரோகம் பச்சை துரோகம் இல்லை. உன் உட்கட்சி சண்டையை கொண்டு போய் இன்னொருத்தங்கிட்ட வைக்கிறேன். உனக்கு சாமர்த்தியம் தானே, நீ எடப்பாடி இங்கே எடுத்து ஃபைட் பண்ணு. பிஜேபி கிட்ட போனால் நீ வந்து நடுத்தரில் நிற்ப. ஓ பன்னீர்செல்வம் உதாரணம் உனக்கு இல்லை? எத்தனை பேர் உதாரணம் இருக்குது? டிடிவி உதாரணம் உனக்கு இல்லை? சசிகலா உதாரணம் இல்லை? பிஜேபியை நம்பி போனால் நீ நடுத்தரில் நிற்பறதுக்கு இந்த 3 பேர் உதாரணம் இல்லை. குறைந்த விலை நிறைந்த தரம், தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில். ஜெயச்சந்திரன். செங்கோட்டையனை இயக்குவது பாஜக என்று நன்றாக தெரிந்துவிட்டது. எனக்கு கிடைத்த தகவல், அவரை அடக்கி வாச சொல்லி அமித்ஷா அறிவுறுத்தியிருக்கிறார். அவர் போய் அங்கே புலம்ப போயிருக்கிறார். ஏன்னா நீங்கள் சொல்லி தான் நான் எடப்பாடியை எதிர்த்து பேட்டி கொடுத்தேன். அவர் டபால்னு வந்து தலைகீழ போய் என் கட்சிக்காரன் என்ன பதவியிலேருந்து நீக்கிட்டாரு, உறுப்பினர் பதவியிலேருந்து நீக்கலையே ஒழிய எல்லா பொறுப்புலேருந்து என்ன நீக்கிட்டாரு, என் ஆதரவாளர்களையும் நீக்கிட்டாரு, உங்களை நம்பி நான் நடுத்தரில் நிற்கிறேன், என்ன பண்ணுறதுன்னு கேட்க தான் அவர் புலம்ப தான் போயிருக்காரு. அவருக்கு கொடுத்த அறிவுறுத்தல் அமைதியாக இரு, இப்பொழுதைக்கும் அமைதியாக இரு, எடப்பாடியை பதைத்துக் கொள்ள வேண்டாம். நேரடியாக எடப்பாடியை மோதி காலி செய்யக்கூடிய, அவரை வீழ்த்தக்கூடிய காரியத்தை கண்டிப்பாக பாஜக செய்யாது. இப்போ இப்படியே போனார்னா இன்னும் 10 நாளில் உறுப்பினர் பதவியிலேருந்து நீக்கப்படுவார். கட்சியோட அடிப்படை உறுப்பினர் பதவியிலேருந்து செங்கோட்டை நீக்கப்படுவார். ஒன்ஸ் கட்சியிலேருந்து நீக்கினா செல்லா காசு, எவ்வளோ பெரிய ஆளாக இருந்தாலும். செங்கோட்டையனை உசுப்புனது பிஜேபி, ஆர்எஸ்எஸ். அவர் எதிர்பாராத திருப்பம் நிகழ்ந்தது. எடப்பாடி இறங்கி வருவார்னு பார்த்தா அவர் எதிர்த்து அடிக்க ஆரம்பிச்சிட்டாரு. உள்ளேயும் கிள்ளி விட்டு தொட்டிலையும் ஆட்டுற மாதிரி. எதுக்காக செங்கோட்டையனை தூண்டி விடணும் அல்லது உசுப்பணும், அப்புறம் ஏன் அடக்கி வாசிக்கணும்னு சொல்லணும்? இல்லை, அவங்க வந்து தெளிவாக தான் இருக்காங்க. எடப்பாடியை கூட இருந்தே அழிக்கணும். பிஜேபி தலைவர்களோட போய் அதிமுக உள்வகாரத்துக்காக அவர் பேசுகிறாருன்னா எவ்வளோ பெரிய துரோகம். துரோகம் பச்சை துரோகம் இல்லை. உன் உட்கட்சி சண்டையை கொண்டு போய் இன்னொருத்தங்கிட்ட வைக்கிறேன். உனக்கு சாமர்த்தியம் தானே, நீ எடப்பாடி இங்கே எடுத்து ஃபைட் பண்ணு. பிஜேபி கிட்ட போனால் நீ வந்து நடுத்தரில் நிற்ப. ஓ பன்னீர்செல்வம் உதாரணம் உனக்கு இல்லை? எத்தனை பேர் உதாரணம் இருக்குது? டிடிவி உதாரணம் உனக்கு இல்லை? சசிகலா உதாரணம் இல்லை? பிஜேபியை நம்பி போனால் நீ நடுத்தரில் நிற்பறதுக்கு இந்த 3 பேர் உதாரணம் இல்லை. செங்கோட்டையனை திட்டமிட்டு எடப்பாடி ஓரங்கட்டுகிறார். செங்கோட்டையனின் சிறகுகளை வெட்டுகிறார். இன்னும் கேட்குறேங்க நான், நீங்கள் என்ன வேணால் பண்ணுங்க, நீங்கள் எவ்வளோ பெரிய அப்பாட்டகராக வேணால் இருக்கும். கட்சியை விட்டு நீக்கிட்ட நீ யார்? அதிமுக உறுப்பினர் பதவியிலேருந்து ஒன்று 6 வருஷத்துக்கு சஸ்பெண்ட் பண்ணிடுறாங்க. இப்போ வெறும் பதவி பறிச்சிருக்காங்க. அதிமுகலேருந்து ஒன்று நீக்கிட்ட என்ன பண்ணுங்க சார்? எடப்பாடியோட சீனியர் லீடர்ல அதெல்லாம் என்னங்க நீங்கள் வந்து இன்னைக்கு யாருக்கிட்ட பல எடப்பாடியோட சிஎம்னா நீ தானே சிஎம் ஆயிருக்கணும். விட்டு கொடுத்துருக்காரு. டிடிவி தனியாகவே போயிட்டாரு. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. இன்னைக்கு ஒத்துமையை பேசி டிடிவி பேச முடியாது. அவருக்கு அதுக்கு சம்மந்தம் கிடையாது. ஓபிஎஸ் கட்சியில் சேர்ந்துட்டாரு. சசிகலா தண்டிக்கப்பட்ட குற்றவாளி. 6 வருஷம் 25 ஜனவரி வரைக்கும் எலெக்ஷனில் போட்டி போட முடியாது. அந்த அம்மா தான் பொதுச் செயலாளரும் கொடுக்குறாங்க. செங்கோட்டையன் ஒன்று இன்னாரை சேர்த்துக்கணும், சசிகலாவை சேர்த்துக்கணும், டிடிவி சேர்த்துக்கணும், ஓபிஎஸ்க்கு சேர்த்துக்கணும்லாம் பேர் சொல்லி அதை பொதுச் செயலாளரை முடிவு செஞ்சுக்கலான்னு தானே சொல்றாரு. சேர்த்துக்கணும்னா சேர்த்துக்கலாம்ல. முத்துசாமியை சேர்த்துக்கலாம், ரகுபதியை சேர்த்துக்கலாம், சேகர் பாபு, செந்தில் பாலாஜியை சேர்த்துக்கலாம். செந்தில் பாலாஜிக்கு முன்னால வெளியில போன ரகுபதியை சேர்த்துக்கலாம், அனிதா ராதாகிருஷ்ணனை சேர்த்துக்கலாம். அப்போ ஏவாவேலு வரைக்கும் போய் சேர்த்துக்கலாம்ல. எல்லாரையும் சேர்த்துக்கலாம்ல. சொல்றியா? ஒன்று ஞாபகம் வச்சுக்கோங்க, டிடிவி இந்த லிஸ்ட்லேயே வரமாட்டார். அவர் தனி கட்சி ஆரம்பிச்சு போயிட்டார். என்ன ஏடிஎம்கேல சேர்த்துக்கொண்டு அவர் சொல்லவே இல்லை. ஓபிஎஸ்க்கு வக்காலத்து வாங்கிட்டு அவர் வராரு. எப்படி அவர் தன்னை சேர்த்துக்க சொல்லலை. சசிகலா நான் தான் ஏடிஎம்கேன்றாங்க. நீங்க தான் ஏடிஎம்கேன்ற பிறகு உங்களை எதுக்கு சேர்த்துக்கணும்? லாஜிக் இருக்கா? இல்லை ஒன்று சேரணுன்றதே வந்து பேச்சுவார்த்தை நடத்துவோம். நீ இந்த கோரிக்கை கைவிடு, நான் இதை கைவிடுறேன். இப்போ இந்த சூழல்ல சார் ஏற்கனவே பலவீனமாக இருக்குன்றீங்க அதிமுக எதிர்கட்சியாக செயல்படுறதுல. இப்போ இதுக்கிடையில் உட்கட்சி பிரச்சனைகளும் எழும்புதுன்னா அது தேர்தலில் இல்லை எடப்பாடி செஞ்சுட்டு இருக்கிற சுற்றுப்பயணத்தை இதெல்லாம் வீக்கனாக்காதா? எலெக்ஷனுக்கு முன்னால் அதை சரி பண்ணணும். சரி பண்ணலைன்னா அதற்கான பலனை அதிமுக அனுபவிக்கும். அதில் மாற்று கருத்து இடம் இல்லை. எஸ், யூ ஆர் ரைட். இது ரொம்ப ஆபத்தான போக்கு. மிஸ்டர் கோல்ட் தரத்திலையும் அளவுலையும் நோ காம்ப்ரமைஸ். மிஸ்டர் கோல்ட் 100% கடல் எண்ணெய். Vivo V60 Zeiss Portrait ESO Pro. Witness brilliance unfold in every curve and move with all new Vivo V60. Book now. உலக தமிழர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்றைய சிறப்பு நேர்காணலில் மூடு இருக்கக்கூடியவர் மூத்த பத்திரிகையாளர் திருமணி. வணக்கம் சார். செங்கோட்டையன் ஆரம்பித்து வைத்திருக்கக்கூடிய கழக குரல் அதிமுகவுக்குள் அது எந்த திசையில் சென்றுட்டு இருக்குன்னு நினைக்கிறீங்க சார்? ஏன்னா ஒரு பொறுப்புகளில் இருந்து பதவிகளில் இருந்து நீக்கப்பட்டுட்டார். இப்போ அடிப்படை உறுப்பினராக மட்டும்தான் தொடர்றாரு. இந்த நிலையில் ஹரித்வார் போகிறேன், கோயிலுக்கு போய் மன நிம்மதிக்கு போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அமித்ஷாவை சந்திச்சிருக்கிறார் போய் அவர் வீட்டிலேயே. அடுத்ததாக நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமனை சந்தித்ததாக தகவல்கள் வந்துட்டுருக்கு. இது எந்த திசையில் போயிட்டுருக்கு சார்? செங்கோட்டையனை இயக்குவது யார் என்று இப்போது ஊர் உலகத்திற்கு நன்றாக தெரிந்துவிட்டது. பாஜகவின் கை பாவையாக, பாஜக சொல்படி கேட்டு ஆடக்கூடிய பதுமையாக அவர் என்று மக்கள் மன்றத்தில் தோலுரிந்து நின்று கொண்டிருக்கிறார். எம்ஜிஆர் அதிமுக ஆரம்பித்த பொழுது அதனுடைய ஸ்தாபன உறுப்பினர்களில் அவர் ஒருவர். 53 ஆண்டுகளுக்கு முன்பு எம்ஜிஆர் அதிமுக ஆரம்பித்தார். இதோ அடுத்த மாதம் வந்துன்னா 53 வருஷம் முடியுது. அக்டோபர் 17 வந்துன்னா
கட்சியோட ஆரம்பகால ஸ்தாபன உறுப்பினர்களில் ஒருவர். அவரோட அனுபவம் கூட இப்போ இருக்கவங்களுக்கெல்லாம் தலைவர்களுக்கு வயசாகுமான்னு கூட தெரியாது. கிட்டத்தட்ட அமித்ஷாவுக்கு வந்து இப்போ தான் 60 வயசு ஆகுது, 60+. நிர்மலாக்கா 60 கீழே தான். ஆனால் இவர் அவங்கக்கிட்ட போய் நிற்கிறார், கை கட்டி நிற்கிறாரு. அது தப்பு கிடையாது. வயசில் சின்னவங்களாக இருந்தாலும் கொள்கை உறுதிப்பாடும் அரசியலில் திறமையும் இருந்ததுன்னா போய் நிற்கலாம். ஆனால் மாற்று கட்சியை சேர்ந்தவரிடம் போய் கை கட்டி நிற்கிறார். சொந்த கட்சிக்கு துரோகம் செய்து கொண்டிருக்கிறார். செங்கோட்டையனை இயக்குவது பாஜக என்று நன்றாக தெரிந்துவிட்டது. எனக்கு கிடைத்த தகவல் அவரை அடக்கி வாச சொல்லி அமித்ஷா அறிவுறுத்தியிருக்கிறார். ஓகே, எல்லாரும் தப்பாக பேசுகிறாங்க. அமித்ஷா வந்து உடனே செங்கோட்டையனுக்கு அப்பாயின்மெண்ட் கொடுத்துட்டாரு, உடனே எடப்பாடியை கவுத்துருவார், முதலமைச்சர் வேட்பாளரை செங்கோட்டையன் அறிவிப்பார். அதனால ஒன்றும் நடக்காது. அவர் போய் அங்கே புலம்ப போயிருக்கிறார். ஏன்னா நீங்கள் சொல்லி தான் நான் எடப்பாடியை எதிர்த்து பேட்டி கொடுத்தேன். அவர் டபால்னு வந்து தலைகீழ போய் என் கட்சிக்காரங்க என்ன பதவியிலேருந்து நீக்கிட்டார், உறுப்பினர் பதவியிலேருந்து நீக்கலையே ஒழிய எல்லா பொறுப்புலேருந்து என்னை நீக்கிட்டார், என் ஆதரவாளர்களையும் நீக்கிட்டார், உங்களை நம்பி நான் நடுத்தரில் நிற்கிறேன், என்ன பண்ணுறதுன்னு கேட்க தான் அவர் புலம்ப தான் போயிருக்காரு. அவருக்கு கொடுத்த அறிவுறுத்தல் அமைதியாக இரு, இப்பொழுதைக்கு அமைதியாக இரு, எடப்பாடியை பகைத்து கொள்ள வேண்டாம். பிஜேபி இப்பொழுதைக்கு எடப்பாடியை கைவிடுவதாக இல்லை. செங்கோட்டையனை முதலமைச்சர் வேட்பாளராக அறிவிப்பார்கள் என்பதெல்லாம் அபத்தமானது. அதற்கெல்லாம் வாய்ப்பே இல்லை என்று தான் நான் கருதுகிறேன். நிர்மலா சீதாராமனையும் பார்த்திருக்கிறார். இதிலிருந்து ஒன்று நன்றாக தெரிகிறது, பாஜக தான் அதிமுக உள் விவகாரங்களில் மூக்கை நுழைத்து அவரை ஆட்டுவித்து கொண்டிருக்கிறது என்று தெரிகிறது. அவ்வளவு சீக்கிரமாக நேரடியாக எடப்பாடியுடன் பாஜக மோதாது. சுற்றி இருந்து காலுக்கு கீழே குழி பறிக்கக்கூடிய வேலையை செய்யும், குள்ளநெறி வேலையை பாஜக செய்யும். நேரடியாக எடப்பாடியை மோதி அவரை காலி செய்யக்கூடிய, அவரை வீழ்த்தக்கூடிய காரியத்தை கண்டிப்பாக பாஜக செய்யாது. எடப்பாடிக்கு எதிராக பேசக்கூடியவர்களை உசுப்பக்கூடிய காரியத்தை செய்யும். அப்படித்தான் வந்து செங்கோட்டையனை உசுப்பினார்கள். அது பேக்ஃபயர் ஆகிடுச்சு. அவர் எல்லா பொறுப்புலேருந்து நீக்கிட்டார். இப்போ இப்படியே போனார்னா இன்னும் 10 நாளில் உறுப்பினர் பதவியிலேருந்து நீக்கப்படுவார். கட்சியோட அடிப்படை உறுப்பினர் பதவியிலேருந்து செங்கோட்டை நீக்கப்படுவார். ஒன்ஸ் கட்சியிலேருந்து நீக்கினா செல்லா காசு, எவ்வளோ பெரிய ஆளாக இருந்தாலும். இன்றைக்கி ஓபிஎஸ் இது எவ்வளோ பெரிய ஆளாக நிற்கிறாரு, கோர்ட்டுக்கு போய் அலைகிறார் வழி அரசியல் அவர் செல்லா காசு. அந்த நிலை வந்து கிட்டத்தட்ட இன்னொரு ஓபிஎஸ்ஸாக செங்கோட்டையன் மாறிவிடக்கூடாது என்பதற்காகத்தான் அமித்ஷா அழைத்து அரவணைத்து சொல்கிறத செய்ய, இனிமேல் எழுத்தெல்லாம் பேசாத, நாங்கள் சொல்லும்போது நீ செஞ்சால் போதும் அப்படின்ற அறிவுரை கொடுக்கப்பட்டிருப்பதாகத்தான் நான் அறிகிறேன். அதாவது எடப்பாடியை வீக்கெண்ட் பண்ணணுன்றது பிஜேபியோட எண்ணம் என்பதில் எந்த சந்தேகமும் வேண்டாம். கூடி அழிப்பது, அதிமுகவை கூடி அழிப்பது, எடப்பாடியை கூடி அழிப்பது என்பது தான் பாஜகவுடைய நீண்டகால திட்டம். ஆனால் உடனடியாக இப்போ இந்த சண்டையில், செங்கோட்டையன் எடப்பாடி சண்டையில் எடப்பாடி கை ஓங்கிடுச்சு. 10 நாள் கடி விதிச்சோன்னா எடப்பாடி இறங்கி வருவார்னு நினச்சாங்க. அவர் கரெக்டாக 24 மணி நேரத்தில் செங்கோட்டையனுடைய எல்லா பொறுப்புலேருந்தும் அவரை வெடிவிச்சிட்டார். கட்சியோட அடிப்படை உறுப்பினர்ந்து நீக்கலே ஒழிய மற்றதெல்லாம் நீக்கிட்டார். அவர் ஆதரவாளர்கள்னு சிலர் போய் இப்போ ராஜினாமா பண்ணாங்க. அதுக்கு பிறகு ஒரு எம்எல்ஏ கூட இன்றைக்கி எடப்பாடி செங்கோட்டையன் கிட்ட போல. அளவுகோல் வந்து எம்எல்ஏக்கள் தான். அது வந்து அதிமுக கோட்டை, அந்த இடம் கோபிச்செட்டிப்பாளையம், ஈரோடு. ஸோ செங்கோட்டையனை உசுப்புனது பிஜேபி, ஆர்எஸ்எஸ். அவங்க எதிர்பாராத திருப்பம் நிகழ்ந்தது. எடப்பாடி இறங்கி வருவார்னு பார்த்தா அவர் எதிர்த்து அடிக்க ஆரம்பிச்சிட்டாரு. நீங்கள் சொல்லி நான் போய் செஞ்சேன், இன்றைக்கி அடி வாங்கி நிற்கிறேன், எனக்கு ஒரு வழி காமிங்க, என்ன செய்யலான்னு கேட்க தான் அவர் அங்கே போயிருக்காரு. எனக்கு வந்த தகவல் அவரை அடைக்க வாச சொல்லி பாஜக தலைமை அறிவுறுத்தி இருக்கிறது. நன்றாக நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். இன்னைக்கு இந்த கட்டத்தில், இந்த க்ஷணத்தில் பிஜேபி எடப்பாடியை எதிர்க்காது. அதோட அர்த்தம் நிரந்தரமாக வச்சுப்பாங்கன்னு கிடையாது. இன்றைக்கு எடப்பாடி கை ஓங்கி இருக்கிறது. அதனால் இன்றைக்கு எடப்பாடியை அவர்கள் கைவிட மாட்டார்கள். எடப்பாடிக்கு எதிராக ஒரு கலக குரலை இப்போ சில பேர் சொல்கிறாங்க, செங்கோட்டையனை முதலமைச்சர் வேட்பாளர் அமித்ஷா அறிவிச்சுடுவாங்க. நான்சென்ஸ், அதுக்கெல்லாம் வாய்ப்பே கிடையாது. அதிமுக இன்றைக்கு எடப்பாடி கட்டுப்பாட்டில் தான் இருக்குது. செங்கோட்டையனை வச்சு அவர்கள் ஆழம் பார்க்கிறார்கள். இப்போதைக்கு நீ பணிஞ்சு போ, நாங்கள் சொல்கிறத செய்யின்றாங்க. பிற்காலத்தில் தேவைப்படும் பொழுது எடப்பாடிக்கு எதிராக மேலும் கலகக்குறைகள் அதிமுகவுக்குள் எழுமையானால் அப்பொழுது செங்கோட்டையனை அவர்கள் வந்து உசுப்புவார்கள், கீ கொடுப்பார்கள். இப்போதைக்கு அடைக்க வாச சொல்லி ஆஃப் மோடுக்கு போயிடுன்னு சொல்லிட்டாங்க. அவர் அமித்ஷாவை நிர்மலாவெல்லாம் பார்க்குறாருனால நீங்கள் புரிஞ்சுக்கலாம் அவர் யாரோட ஆளுன்றது. இது எவ்வளோ பெரிய துரோகம் கட்சிக்கு. அதிமுகவில் கலகக்குரல் எழுப்பின ஒருவரை அவங்க அப்பாயின்மெண்ட் கொடுக்குறாங்கன்னா அது பிஜேபியோட புத்தி. எல்லா கட்சியும் உடைக்கிறது, அழிக்கிறது, அது அவங்களோட வேலை. ஒரே நாடு, ஒரே தேர்தல், ஒரே கட்சின்றது தான் அவங்க நோக்கம். அதனால் அதிமுகவை கூடி அழிக்க பார்க்கிறார்கள். தெளிவாகவே தெரியுது இவர் யார் சொல்லி செஞ்சார், இவர் பின்னால் இருக்க சூத்திரதாரிகள் யார் கீ கொடுத்தா ஆடுற பொம்மை இதுன்றது இப்போ தெரிஞ்சு போச்சு. நல்லா கண்டிப்பாக சொல்கிறேன், இது வந்து செங்கோட்டையனுக்கு ஒரு தற்காலிக பின்னடைவு. எடப்பாடி கை இந்த ரவுண்டில் ஓங்கி இருக்குது. நாளைக்கு என்ன நடக்கும்னு சொல்ல முடியாது. புள்ளையும் கிள்ளி விட்டு தொட்டிலையும் ஆட்டுற மாதிரி அந்த மாதிரி இல்லை. எதுக்காக செங்கோட்டையனை தூண்டி விடணும் அல்லது உசுப்பணும், அப்போ ஏன் அடக்கி வாசிக்கணும்னு சொல்லணும். இல்லை, அவங்க வந்து தெளிவாக தான் இருக்காங்க. எடப்பாடியை கூட இருந்தே அழிக்கணும்.
அலைன்ஸ் வச்சுக்கணும். ஆனால் எடப்பாடி தலைவராக வந்துடக்கூடாது, கட்டுக்குள்ளேயே அவரை வைக்கணும். அவருக்கு எதிரான குரல்களை எவ்வளோ தூரம் ஆதரிக்க முடியுமோ ஆதரிக்கணும். அவர் ஒரு சிஎம் ஆனாலும் நம்மளுடைய கட்டுப்பாட்டுக்குள்ளே அவர் இருக்கணும். அதனால் அவருக்கு எதிரான குரல்களை நல்லா கொம்பு சீவி விடுறாங்க அவங்க. அதனுடைய ஒரு வேலை தான் இன்றைக்கி செங்கோட்டையனை உசுப்பி விட்டது. பிஜேபி தலைவர்களோடு போய் அதிமுக உள்வகாரத்துக்காக அவர் பேசுகிறாருன்னா எவ்வளோ பெரிய துரோகம் அது. துரோகம், பச்சை துரோகம் இல்லை. உன் உட்கட்சி சண்டையை கொண்டு போய் இன்னொருத்தங்கிட்ட வைக்கிற நீ. உனக்கு சாமர்த்தியம் தானே நீ எடப்பாடி எங்கே எடுத்து ஃபைட் பண்ணு. பிஜேபி கிட்ட போனால் நீ வந்து நடுத்தரில் நிற்ப. ஓ பன்னீர்செல்வம் உதாரணம் உனக்கு இல்லை? எத்தனை பேர் உதாரணம் இருக்குது? டிடிவி உதாரணம் உனக்கு இல்லை? சசிகலாவே இருக்கு. சசிகலா உதாரணம் இல்லை? பிஜேபியை நம்பி போனால் நீ நடுத்தரில் நிற்பன்றதுக்கு இந்த 3 பேர் உதாரணம் இல்லை? பெரிய உதாரணம் ஓபிஎஸ். ஒரு முதலமைச்சரை நடுத்தரில் உட்கார வச்சு நீதிகள் தர்ம யுத்தம் தொடங்கி தெருவில் கொண்டு வந்து விட்டு, அதுக்கு பிறகு 6 மாதம் பொறுத்து மறுபடியும் சேர்ந்து, அப்புறம் மறுபடியும் தோத்த பிறகு மறுபடியும் 1 வருஷம் ஒழுங்காந்து, அப்புறம் மறுபடியும் எடப்பாடி தூக்கி வெளியில் போட்டோன்னா அதையே எடப்பாடி அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போயிருந்தால் நீங்கள் நல்லா இருந்திருப்பார். அதுவும் போச்சு. ஆகவே பிஜேபியை நம்பி போனால், குருமூர்த்தியை நம்பி போனால், ஆர்எஸ்எஸை நம்பி போனால் நீ நடுத்தரில் தான் நிற்பன்றதுக்கு நிரம்ப உதாரணங்கள் இருக்கும் பொழுதும் அவர் செங்கோட்டையன் ஒரு விஷம விளையாட்டை ஆரம்பித்தார். அதற்கான விலையை கொடுக்கிறார். கொடுத்து மேலும் கொடுப்பார். எழுதி வைத்துக் கொள்ளுங்க, ஒரு மேலும் கொடுப்பார். இப்போ ஏன் சார் அவருக்கு எடப்பாடியோட பிரச்சனை இருக்குது. அங்கே உட்கட்சி மோதல்கள் இருக்குது. அந்த மாவட்டத்தில் நியமனங்களில் எடப்பாடியோட கை ஓங்குது. எடப்பாடி செங்கோட்டையனை சைட்லைன் பண்ணுறாரு, அது உண்மை. செங்கோட்டையனோட ஆட்கள் எல்லாம் காலி பண்ணுறாரு. எப்பயுமே நேரடியாக நீங்கள் உங்கள் எதிரியோட மோதும் பொழுது நேரடியாக மோத மாட்டீங்க. உங்கள் எதிரியோட சிறகுகளை வெட்டுவீங்க, உங்கள் எதிரியை தனிமரமாக்குவீங்க. அதை தான் எடப்பாடி செய்ய ஆரம்பிச்சிருக்கார். போகிற போக்கில் இன்னும் 8 மாதத்தில் 7 மாதத்தில் வர இருக்க தேர்தலில் செங்கோட்டையனுக்கு சீட்டு கொடுக்கறது கூட கடினமான விஷயம்னு மாறிட்டுருக்கு. அதனால் ஆமாம், அந்த லெவலுக்கு போகுது. ஓகே, அப்படி ஒன்றுமே பண்ண முடியாது. அதனால் இப்போயே கலகக்குரல் எழுப்போன்னு அவர் பார்க்குறாரு. ரெண்டாவது அவருடைய ஆஃபீஸ் பேரர்ஸ், அந்த மாவட்ட நிர்வாகிகள், ஏதோ ஐடி விங்கில் எல்லாம் போடுறவங்கெல்லாம் வந்து செங்கோட்டையன் சொல்லியும் போடாமல் செங்கோட்டையனுக்கு எதிர்கோஷ்டியை சார்ந்தவங்கள போடுறாங்க. செங்கோட்டையனை திட்டமிட்டு எடப்பாடி ஓரங்கட்டுகிறார். செங்கோட்டையனின் சிறகுகளை வெட்டுகிறார். ஆங்கிலத்தில் சொல்கிறதுனா அவரை வந்து டவுன் சைஸ் பண்ணுறார். அதெல்லாம் உண்மை தான். ஆனால் நீ பிஜேபி கூட சேர்ந்துட்டு எடப்பாடி ஏற்றுனா நடுத்தருக்கு தான் வருவேன். அது உதாரணம் ஓபிஎஸ். 2வது உதாரணம் செங்கோட்டையன். செங்கோட்டையன் இனிமேலாவது சுதாரிக்க வேண்டும், இல்லை என்றால் இன்னொரு ஓபிஎஸ்ஸாக வெகு விரைவில் நடுத்தருவில் நிற்பார். சுதாரிக்க வாய்ப்பு தப்பிக்க வாய்ப்பு உண்டு. வாய்ப்பு இருக்கு. ஒன்று கேட்குறேங்க நான், நீங்கள் என்ன வேணால் பண்ணுங்க, நீ எவ்வளோ பெரிய அப்பாட்டகராக வேணால் இருந்துவாங்க, கட்சியை விட்டு நீ கிட்ட நீ யார்? அதிமுக உறுப்பினர் பதவியிலேருந்து ஒன்று 6 வருஷத்துக்கு சஸ்பெண்ட் பண்ணிடுறாங்க. இப்போ வெறும் பதவி பறிச்சிருக்காங்க. அதிமுகலேருந்து ஒன்று நீக்கிட்ட என்ன பண்ணும்? 2 நாள் மீடியா ஒன்று எடுக்கும், அதுக்கப்புறம் வேறு நியூஸுக்கு போயிடும். சார் எடப்பாடியோட சீனியர் லீடரில் அதெல்லாம் நாங்கள் நீங்கள் வந்து இன்றைக்கி யாருக்கிட்ட பலம் இருக்குது? எடப்பாடியோட சிஎம்னா நீ தானே சிஎம் ஆயிருக்கணும். விட்டு கொடுத்துருக்காரு, சாமர்த்தியம் இல்லை. எடப்பாடிக்கு சீனியர், ஜெயலலிதாவுக்கு சீனியர் அவர். நீங்கள் எடப்பாடின்றீங்க. எடப்பாடி ஜெயலலிதாவோட சீனியர் அவர். அவர் ஸ்தாபன உறுப்பினராக எம்ஜிஆர் கூட இருக்கும்பொழுது அதுக்கு 8 வருஷம் பொறுத்து தான் ஜெயலலிதா கட்சிக்கு, 9 வருஷம் பொறுத்து ஜெயலலிதா கட்சிக்கு வராங்க. 72 அக்டோபர் 17 கட்சி ஆரம்பிக்கிறார் எம்ஜிஆர். 81 தான் ஜெயலலிதா, 82 ஜெயலலிதா வராங்க. 10 வருஷம் பொறுத்து ஜெயலலிதா அரசியலுக்கு வராங்க. 10 வருஷம் ஜெயலலிதா செங்கோட்டையனுக்கு ஜூனியர். அதனால் ஜெயலலிதாவை விட செங்கோட்டையன் பெரிய தலைவர் சொல்ல முடியுமா? அம்மா கிட்ட போய் சொன்னால் அது விளைவுகள் எப்படி இருக்கும்? ஜெயலலிதாவை செங்கோட்டையனை எவ்வளோ தூரம் பயன்படுத்தி எல்லாம் பயன்படுத்தினாங்க. கடைசி ஓரம் கட்டினாங்க. அது தெரியுமா உங்களுக்கு? கடைசியில் வந்து அவர் மொத்தமாக ஓரம் கட்டி வச்சாங்க. 2012 ஜூலை 1ஆம் தேதி அவர் மந்திரி பதவியை பறிச்சாங்க. அதுக்கு பிறகு அவர் மந்திரியாகவே ஆக்கலை. 4 வருஷம் மந்திரி ஆக்கலை. 16 ஜெயிச்சு வந்தப்பையும் மந்திரி ஆக்கலை. ஆர்ம்ஸ் டிஸ்டன்ஸில் தான் வச்சுருந்தாங்க அவரை. ஏன் வச்சுருந்தாங்க? அதையும் பேசலாம்ல. அளவுகோல் அது இல்லை. ஒரு காலத்தில் விசுவாசி, அதுக்கப்புறம் வந்து கிட்டத்தட்ட விரோதியாய் வேண்டாதவராக மாறிப்போய், விரோதி அல்ல வேண்டாதவராக மாறிப்போய் அம்மாவால் தூக்கி எரியப்பட்டவர், தொலை தூரத்தில் நிறுத்தி வைக்கப்பட்டவர். தூக்கி எரியப்பட்டாலும் எலெக்ஷன் நேரத்தில் திருப்பி கூப்பிட்டு திட்டங்களை வகுக்கிறது, வியூகங்களை வகுக்கிறது கூப்பிட்டு வர. அவ்வளோதானே. எலெக்ஷன் டைமில் கோஆர்டினேஷன் ஒர்க் பண்ணுவாங்க, டூர் ப்ரோக்ராம் போடுவாங்கன்றாங்க. அவ்வளோதான். அந்த 5 நாள் கூத்து தானே அது. மிச்சம் 4.25 வருஷம் நீ யார்? ஆமாம், எலெக்ஷன் ப்ரோக்ராம் நல்லா போடுவார், கரெக்டு. அது ஒன்று மட்டுமா அளவுகோல்? இன்றைக்கி அதுக்கெல்லாம் வியூக வகுப்பாளர்கள் வந்துட்டாங்க. நீ தேவையில்லை அதுக்கு. அம்மா பீரியடில் இன்றைக்கி வியூக வகுப்பாளர்கள் கிடையாது. இன்றைக்கி 1000 வியூக வகுப்பாளர்கள் இருக்காங்க. அதனால் அது அளவுகளை வச்சு பேச முடியாது. இன்றைக்கி அவர் கதை என்ன? அவர் இன்றைக்கி அவர் தனி மரங்க. சரி, எடப்பாடி ஏன் சிறகுகள் வெட்டணும்? செங்கோட்டையின் சிறகுகள் அவர் என்ன இருந்தாலும் காம்படேட்டர் இல்லைங்க. சொல்ல வரதை கேட்க மாட்டேன்றாரு, தனியாக கடை விரிக்கிறார். அவர் போய் தனியாக செங்கோட்டையன் போய் அமித்ஷாவை பார்க்குறது எடப்பாடி விரும்புவாரா? நான் கேட்குறேன், இன்றைக்கி துரைமுருகன் போய் அமித்ஷாவை பார்த்தா ஸ்டாலின் விட்டுருவாரா?
KN நேரு போய் தனியாக அமித்ஷாவை பார்த்தா ஸ்டாலின் அனுமதிப்பாரா? PTR பழனிவேல் தியாகராஜன் போய் சொல்லாமல் கொள்ளாமல் போய் நிர்மலா சீதாராமனை பார்த்தா ஸ்டாலின் அதை அனுமதிப்பாரா? மாட்டார்ல, கண்டிப்பாக மாட்டாங்க. அதில் தப்பு ரைட்டுன்னு எதுவும் கிடையாது. அது அவங்க அத்தாரிட்டியை சேலஞ்ச் பண்ணுற மாதிரி. இப்போ நீ போகிற, இது எந்த விதத்தில் நியாயம்? சரி, ஒருங்கிணைக்கணும்னு தானே சார் சொல்கிறேன். ஒருங்கிணைக்கணுன்றது வந்து வெளியிலேருந்து பார்க்கும்போது ஒருங்கிணைக்கணும். எதுக்காக ஒருங்கிணைக்கணும்? எடப்பாடியோட அத்தாரிட்டியை சேலஞ்ச் பண்ணி இன்னமும் கோர்ட்டில் போய் கேஸ் போட்டு நிற்கிறது பன்னீர்செல்வம், ஓபிஎஸ். சசிகலா என்ன தன்னமும் பொதுச் செயலாளர்னு சொல்கிறாங்க. சசிகலாவோட ஸ்டேட்மெண்ட் இன்னமும் தான் அதிமுக பொதுச் செயலாளர்ன்றாங்க. அது எவ்வளோ பித்துக்குளித்தனமாக இருந்தாலும் அந்த மாதிரி தன்னை தான் பொதுச் செயலாளர்னு சொல்லிக்கிறாங்க. தன்னை பொதுச் செயலாளர்னு சொல்லிக்கக்கூடிய ஒருத்தரை எப்படி அவர் கட்சியில் சேர்த்துப்பாரு? நீங்கள் அதை சொல்லுங்கள். ஒன்று சேரணுன்றீங்களே, ஒன்று சேரணுன்றதே ரொம்ப ஒரு எப்படிங்க சொல்கிறது, அது ரொம்ப மேற்பார்வையாக பார்க்கும்போது நல்ல எண்ணமாக இருக்கும். அப்படிலாம் ஒன்றெல்லாம் சேர முடியாது. ஒரு குடும்பத்திலேயே 4 பேர் அடிச்சுன்னு நடுத்தருக்கு வரும்போது சண்டையை வீட்டில் போடுங்க, பொது வெளியில் போடாதான் தான் அட்வைஸ் பண்ண முடியுமே தவிர ஒத்துமையாக இருங்கன்னா நம்ம சொல்ல முடியாது. எவ்ரிதிங் இஸ் குட் இன் லவ் அண்ட் வார். இது அரசியல். இது அந்த குடும்பம் ஜெயலலிதா எம்ஜிஆர் செத்து 87லேருந்து ஜெயலலிதா சாவர வரைக்கும் 2016 டிசம்பர் வரைக்கும், ரெண்டுமே டிசம்பர் மாதம், 29 வருஷம் அந்த குடும்பம் அதிமுகவை கட்டுப்படுத்துச்சு. 15 வருஷம் பவரில் இருக்கும்போதும் 14 வருஷம் பவரில் இல்லாத போதும். நல்லது கட்டத்துக்கு அந்த குடும்பம் தான் காரணம். எடப்பாடி பேரில் அந்த குடும்பத்தோட கட்டுப்பாட்டிலேருந்து கட்சி வெளியில் வருது. உண்மையா பொய்யா? ஆப்வியஸ்லி டிடிவி தனியாகவே போயிட்டாரு. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. இன்றைக்கி ஒத்துமையை பேசி டிடிவி பேச முடியாது. அவருக்கு எதுக்கு சம்மந்தம் கிடையாது. ஓபிஎஸ் கட்சியில் சேர்ந்துட்டாரு. சசிகலா தண்டிக்கப்பட்ட குற்றவாளி. 6 வருஷம் 25 ஜனவரி வரைக்கும் எலெக்ஷனில் போட்டி போட முடியாது. அந்த அம்மா தான் பொதுச் செயலாளர்னு போட்டுக்கிறாங்க. இவங்களை எப்படிங்க அவர் உள்ளே சேர்ப்பாரு? உள்ளே சேர்த்தா மறுபடியும் ஸ்டேட்டஸ் கோ ஆன்டே. ஜெயலலிதா உயிரோடு இருக்கும்போது அல்லது அந்த ஜெயலலிதா செத்த 2 மாதத்தில் என்ன ஆட்டம் ஆடினாங்க அது வந்துடும். அதுதான் எடப்பாடியோட பயம். அவர் தெளிவாக இது எடப்பாடிக்கு நஷ்டங்க. இது அதிமுக லாபமாக இருக்கலாம், நாட்டுக்கு லாபமாக இருக்கலாம், எடப்பாடிக்கு நஷ்டம். ஒரு லீடர் அப்படி தானே அதை பார்ப்பார். ரைட் சார். இப்போது செங்கோட்டையன் ஒன்று இன்னாரை சேர்த்துக்கணும், சசிகலாவை சேர்த்துக்கணும், டிடிவி சேர்த்துக்கணும், ஓபிஎஸ்க்கு சேர்த்துக்கணும்லாம் பேர் சொல்லியே அதை பொதுச் செயலாளரே முடிவு செஞ்சுக்கலான்னு தானே சொல்கிறாரு. இல்லை அது சும்மா மேம்போக்காக பார்த்த பதில். பதவியில் இருந்தவங்க எல்லாரையும் சேர்த்துக்கணுன்றாரு. முதல் கேள்வி ஒரு நல்ல கேள்வி ரிப்போர்ட்டர் கேட்டான், யாரை சேர்த்துக்கணுன்றாரு? சேர்த்துக்கணும்னா சேர்த்துக்கலாம்ல. முத்துசாமியை சேர்த்துக்கலாம், ரகுபதியை சேர்த்துக்கலாம், சேகர் பாபுவை, செந்தில் பாலாஜியை சேர்த்துக்கலாம், செந்தில் பாலாஜிக்கு முன்னால் வெளியில் போன ரகுபதியை சேர்த்துக்கலாம், அனிதா ராதாகிருஷ்ணனை சேர்த்துக்கலாம், ஏவா வேலு வரைக்கும் போய் சேர்த்துக்கலாம்ல. எல்லாரையும் சேர்த்துக்கலாம்ல. சொல்றியா? இல்லை அதை முதல் பதில் இல்லை, அவர் தான் முடிவு பண்ணணும். 2வது பதில் பதவியிலேருந்து போனவங்க. அவர் ஓபிஎஸ் வகைராவை சேர்த்துக்கொன்றாரு. ஒன்று ஞாபகம் வச்சுக்கோங்க, டிடிவி இந்த லிஸ்ட்லேயே வரமாட்டார். அவர் தனி கட்சி ஆரம்பிச்சு போயிட்டார். என்ன ஏடிஎம்கேல சேர்த்துக்கொண்டு அவர் சொல்லவே இல்லை. ஓபிஎஸ்க்கு வக்காலத்து வாங்கிட்டு அவர் வராரு. எப்படி அவர் தன்னை சேர்த்துக்க சொல்லலை. சசிகலா நான் தான் ஏடிஎம்கேன்றாங்க. நீங்கள் தான் ஏடிஎம்கேன்ற பிறகு உங்களை எதுக்கு சேர்த்துக்கணும்? இது லாஜிக் இருக்கா? ஒன்று சேரணுன்றதே வந்து பேச்சுவார்த்தை நடத்துவோம். நீ இந்த கோரிக்கை கைவிடு, நான் இதை கைவிடுறேன். இதெல்லாம் அவங்க தானங்க முடிவு பண்ணணும். நீங்களும் நானும் முடிவு பண்ணணும். அதை தான் சொல்கிறேன். பொதுச் செயலாளர் கட்சியோட உள்விவகாரத்தில் அநியாயத்தை பேசுகிற உரிமை அவுட் சைடர்ஸுக்கு கிடையாது. ஆனால் அதுதான் இங்கே தமிழ்நாட்டில் தொடர்ந்து நடந்துகிட்டு இருக்குது. 365 நாளும் அதிமுக உள்விவகாரத்தை பற்றி ஊடகங்கள் விவாதிக்கின்றன, அதிமுக பிரதிநிதியே இல்லாமல். இந்த கேலி கூத்து எங்கேயாவது நடக்குமா? தமிழ்நாட்டு மீடியா எவ்வளோ கேவலமாக இருக்குன்றதுக்கு நினைத்து பார்க்க முடியாத அளவுக்கு தமிழ்நாட்டு ஊடகங்கள் கேவலமாக இருக்கின்றன என்பதற்கு உதாரணம், கடந்த 3 ஆண்டுகளுக்கு மேலாக அதிமுகவை பற்றி மட்டுமே தமிழக ஊடகங்கள் விவாதிக்கின்றன, அதிமுக பிரதிநிதி இல்லாமல். எந்த அளவுக்கு திமுகவோட கொத்தடிமையாக, கூலிப்படையாக, பெய்டு மவுத்ஸாக தமிழ்நாட்டு ஊடகங்கள் மாறிவிட்டன என்பதற்கு எந்த ஒரு விஷயம் உதாரணம். 365 நாளும் நீ அதிமுகவை தான் விவாதிக்கிற, அதிமுக பிரதிநிதியே இல்லாமல். ஏன் 365 நாள் விவாதிக்கிற? 366வது நாள் இல்லை இருந்தால் அன்றைக்கி அதையும் நீ விவாதிப்ப. 4.5 வருஷத்தில் இந்த கவர்மெண்ட்டில் சந்தி சிரிக்குது, சட்டம் ஒழுங்கு சந்தி சிரிக்குது, லஞ்ச லாவணியம் தலைவிரிச்சு ஆடுது, வெள்ளமாக ஓடுது லஞ்சம். இந்தியாவிலே வந்து வேர்ஸ்ட் கரப்ட் ஸ்டேட்ஸ். ஒரு ஊழலில் மூழ்கி முத்தெடுக்கக்கூடிய முதல் 3-4 மாநிலங்களில் தமிழ்நாடு ஒன்று. வளர்ச்சியும் இருக்குது, ஊழலும் தலைவிரிச்சு ஆடுது. ஒரு விவாதம் அதை பற்றி வச்சுருப்பானுங்களா? கிட்னி ராக்கெட்டில் திமுகவுக்கு சொந்தமான திமுக எம்எல்ஏக்கு சொந்தமான மருத்துவமனை கிட்னி முறைகேடு திருட்டில் ஈடுபட்டதுன்னு தமிழ்நாடு கவர்மெண்ட் திமுக கவர்மெண்ட் நியமித்த குழுவே சொல்லுது. அதுக்கு என்ன தண்டனை? அவங்க கிட்னி டிரான்ஸ்பிளான்ட் மட்டும் பண்ணக்கூடாதான், மற்ற டிரான்ஸ்பிளான்ட் பண்ணலாமா, ஹாஸ்பிட்டல் ஃபங்க்ஷன் பண்ணலாமா?
நியாயமாக ஹாஸ்பிட்டலில் இழுத்து சீல் வச்சுருப்பான், அந்த ஓனர்ஸ் மேலே கேஸ் பதிவு செய்யப்பட்டிருக்கும், சிலர் கைது கூட செய்யப்பட்டிருப்பாங்க. ஒன்றுமே நடக்கலை. இதை பற்றி எவனாவது ஒருத்தன் விவாதிச்சானா? இது எடப்பாடி பீரியட் நடந்தால் எவ்வளோ குதிச்சிருப்பானுங்க வானத்துக்கும் பூமிக்கும். இந்த மாதிரி 1000 உதாரணங்களை அடிக்கிட்டு போகலாம். 4.5 வருஷம் முடிஞ்சு ஆட்சியோட கடைசி அந்திம காலத்தில் இருக்குது இந்த கவர்மெண்ட். தன்னுடைய ஆட்சியின் அந்திம காலத்தில் இருக்கக்கூடிய இந்த கவர்மெண்ட்டு இதை பற்றி ஒரு விவாதம் கிடையாது. 365 நாள் 24 மணி நேரமும் அதிமுக என்ன பண்ணுறான், அதிமுகக்குள்ள என்ன நடக்குது, அதிமுகக்குள்ள என்னென்ன மாதிரியான விஷயங்கள் இன்றைக்கி ஓடிக்கிட்டு இருக்குன்றதை பற்றி தினம் விவாதம். அதிமுக பிரதிநிதியே இல்லாமல் குறைஞ்சபட்ச நியாய தர்மம், இயற்கை விதிக்கு மாறா, இயற்கை தர்மத்துக்கு மாறாதான் மீடியா இருக்குது இன்னைக்கு. இதுதான் தமிழ்நாட்டோட அரசியல். டெல்லியில் எப்படி 12 வருஷத்துக்கு மேலே அதிகாரத்தை இழந்த காங்கிரஸை வசைப்பாடுவதே முழு நேர தொழிலாக ஊடகங்களுக்கு இருக்கோ, மோடியை தூக்கி பிடிப்பது, மோடி துதிப்பாடுவது இருக்கோ, அதே மாதிரி தான் இங்கே வந்து 4 வருஷத்துக்கு மேலே பவர் இழந்த அதிமுகவை பற்றி தினமும் விவாதிக்கிறதும், ஸ்டாலின் அரசாங்கத்துக்கு வால் பிடிக்கிறதும், காவடி தூக்கிறதும் மட்டுமே தான் தமிழ்நாட்டு மீடியாவோட வேலையாக இருக்குது. ஆனால் சார், எடப்பாடி ஜெயலலிதா அரசாங்கத்துக்கு எதிராக எதிர்க்கட்சியாக திமுக செயல்பட்ட செயல்பாடுகள், அவங்க இந்த மாதிரி என்ன ஏதாவது நீங்கள் சொல்கிற மாதிரி ஏதாவது நடந்துச்சுன்னா அதுக்கு எதிராக போராடுறது, மக்களை திரட்டி போராடுறது, மக்கள் இயக்கங்களுக்கு அவங்க போராடுறவங்களுக்கு ஆதரவு கொடுக்கறதுன்னு விவாதங்களையோ செய்திகளையோ அவங்களுடைய போராட்ட குணம் அதை கொண்டு வந்து சேர்த்துச்சுல்ல. இப்போ அப்படி இல்லையே. அதிமுகக்குள்ள உட்கட்சி பிரச்சனையாக தான் இருந்துட்டு இருக்கு. அப்போ அதை பற்றி தானே பேச முடியுது. ஒரு பாயிண்ட் உண்மை நீங்கள் சொல்கிறது, ஒரு பாதி உண்மை. அதாவது அப்போசிஷன் நெரேட்டிவை செட் பண்ண மறுக்குது. அப்போசிஷன் பலவீனமாக இருக்குது. தமிழ்நாடு வரலாறுலேயே இவ்வளோ மோசமான அப்போசிஷன் இருந்ததில்லை. எடப்பாடி பீரியடில் திமுக ஒரு நல்ல அப்போசிஷனாக, வலுவான அப்போசிஷனாக எதிர்கட்சியாக இருந்தது. கொரோனா காலத்தில் கட்டுப்பாடுகள் இருந்தப்போ கூட வீட்டு வாசலை தட்டி பிடிச்சிட்டு நின்னார் ஸ்டாலின், மதுவிலக்கு வேணும்னு. பெனிக்ஸ் ஜெயராஜ் படுகொலை அப்போ வந்து கனிமொழியும் உதயநிதியும் பர்மிட் இல்லாமல் கார் ஓட்டிக்கிட்டாங்க போனாங்கன்னு அது ஒரு கேஸ் வேறு போட்டாங்க. அந்த பீரியடில் கூட வந்து மக்கள் வெளியில் வருவதற்கும் கூடுவதற்கும் தடை விதிக்கப்பட்டிருந்த காலங்களில் கூட ஒரு வலுவான எதிர்க்கட்சியாக, ஆக்கப்பூர்வமான எதிர்க்கட்சியாக திமுக செயல்பட்டது. தமிழ்நாட்டோட சாபக்கேடு இன்றைக்கி அதிமுக வலுவான எதிர்க்கட்சியாக செயல்படவில்லை. திமுக செயற்பட்டதில் 4 பங்கு கூட அதிமுக செயற்படவில்லை. இதுதான் ரொம்ப ஆபத்தானது. இதுக்கிடையில் உட்கட்சி பிரச்சனை வேறு. அதனால் மீடியா வந்து த்ரெட்டை பிக்கப் பண்ணாமல் இருக்குது, நெரேட்டிவ் செட் பண்ண முடியாமல் இருக்குன்றது ஓரளவு உண்மை. நான் அதை முழுவதும் மறுக்கவில்லை. எஸ், அப்போசிஷன் சொன்னால் தான் மீடியா கையில் எடுக்க முடியும். ஆனால் சில நேரங்கள் அப்போசிஷன் துவண்டு கிடக்கும்போது மீடியா கையில் எடுக்கணும். நிரந்தர அப்போசிஷன் மீடியா தான். நீங்கள் சொல்வது உண்மை. அப்போசிஷன் தன் வேலையை செய்யவில்லை, கடமை தவறி இருக்கிறது. சுதந்திர இந்திய வரலாறில் தமிழ்நாட்டில் இந்த அளவுக்கு பலவீனமாக அப்போசிஷன் இருந்ததே கிடையாது. அதனால் மீடியா பிக்கப் பண்ணலன்றது ஓரளவு உண்மை, நான் மறுக்கவில்லை. ஒரு 40% உண்மை. ஆனால் அதை தாண்டி மீடியாவுக்குன்னு ஒரு ரோல் இருக்குது. அப்போசிஷன் டோட்டலாக கொலாப்ஸ் ஆனாலும் மீடியா தான் வேலையை செய்யணும். மீடியா தான் நிரந்தர அப்போசிஷன். இங்கே மீடியாவும் கொலாப்ஸ் ஆகி கிடக்குது. இதுதான் தமிழ்நாட்டோட சாபக்கேடு. இப்போ இந்த சூழலில் சார் ஏற்கனவே பலவீனமாக இருக்குன்றீங்க அதிமுக எதிர்கட்சியாக செயல்படுறதுல. இப்போ இதுக்கிடையில் உட்கட்சி பிரச்சனைகளும் எழும்புதுன்னா அது தேர்தலில் இல்லை எடப்பாடி செஞ்சுட்டு இருக்கிற சுற்றுப்பயணத்தை இதெல்லாம் வீக்கனாக்காதா? தேர்தலுக்கு முன்னால் ஒரு காம்ப்ரமைஸ் வரலான்னா வீக்கன் ஆகிடுங்க. அதில் சந்தேகமே வேணாங்க. அதில் எந்த சந்தேகம் வேணாம். குறிப்பாக தென் மாவட்டங்களில் ஒரு 15 20 தொகுதிகளில் காம்ப்ரமைஸ் ஆகலை, செட்டில்மெண்ட் வரலைன்னா கண்டிப்பாக வந்து ஓபிஎஸ், தினகரன், சசிகலா எல்லாம் சேர்ந்து ஒரு 20 தொகுதியில் திமுகவோட வெற்றிக்கு கண்டிப்பாக ஒத்துழைப்பார்கள். திமுகவோட வெற்றிக்கு தங்களாலான பங்களிப்பை கொடுப்பார்கள். அவங்கள பொறுத்த வரைக்கும் வந்து திமுக வரதை பற்றி கவலை இல்லை, ஏடிஎம்கே வரக்கூடாது, அந்த லெவலுக்கு போயிடுவாங்க. எலெக்ஷனுக்கு முன்னால் அது சரி பண்ணணும். சரி பண்ணலைன்னா அதற்கான பலனை அதிமுக அனுபவிக்கும். அதில் மாற்று கருத்து இடம் இல்லை. எஸ், யூ ஆர் ரைட். பட் இன்றைக்கி என்ன ரோலை ப்ளே பண்ணுது மீடியா, என்ன ரோலை ப்ளே பண்ணுது, அப்போசிஷன் என்ன ரோலை ப்ளே பண்ணுது? இது ரொம்ப ஆபத்தான போக்கு இல்லையா? பாஜக கூட்டணியில் இருக்குது. அப்போ அதிமுக இங்கே வலுவாக இருக்கிறது, கூட்டணி வலுவாக இருக்கிறது பாஜகவுக்குமே முக்கியமாச்சே. அவங்க ஏன் கைப்பாவையாக செயல்பட வைக்கணும் செங்கோட்டையிலங்க? அவங்க அதிமுகவை அழிக்கணும்னு பார்க்குறாங்க. ஜெயலலிதா, கருணாநிதி மரணத்துக்கு பிறகு இங்கே ஒரு பொலிட்டிக்கல் ஸ்பேஸ் இருக்குது. அதில் அதிமுகவை வீக்கன் பண்ணுறது மூலம் மட்டும்தான் நம்ம வளர முடியும். நேரடியாக திமுகவை இன்றைக்கி நம்ம ஒன்றும் பண்ண முடியாதுன்ற நிலைமைக்கு வந்துட்டாங்க. அது ஓரளவு உண்மையும் கூட. அதிமுக தேய்மானம் அடைய தான் பாஜகவோட வளர்ச்சி இருக்கும் என்று அவர்கள் நம்புகிறார்கள். ஆனால் என்ன பியூட்டின்னா, அதிமுக எவ்வளோ பலவீனம் அடைஞ்சாலும் அந்த இடத்துல பிஜேபியால் எக்ஸ்ப்ளாய்ட் பண்ண முடியல. எக்ஸ்ப்ளாய்ட் பண்ண வேண்டிய அளவுக்கு எக்ஸ்ப்ளாய்ட் பண்ண முடியல. வாக்கு சதவீதம் அதிகபட்சம் 10% மேலே தாண்ட மாட்டேங்குது. அது கூட அண்ணாமலை இருந்ததால் இப்போ என்ன கதியாக போகுதுன்னு தெரியல. அண்ணாமலையே ஏற்றுக்கிட்டாரு. எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சராக்கிறது ஒவ்வொரு தொண்டனின் கடமை. அது வந்து இந்த நாடகம் போடுற வேலை. நேற்று ஒன்று சொல்லியிருக்காரு, நீங்கள் பார்த்தீங்களான்னு தெரியல. திமுக கூட்டணி வலுவுடன் இருக்கிறது, ஆன்டி இன்கம்பன்சியா இல்லைன்னு பேசியிருக்காரு. சேகர்பாபு இன்னைக்கு அதை வரவேற்றிருக்காருன்னா இப்படி அண்ணாமலையே சொல்லியிருக்காரு. அண்ணாமலை அப்படி சொல்கிறாருன்னா அவர் யாரோட ஆள்?
இதில் சேகர் பாபு பெருமைப்பட என்ன இருக்குது? அவர் திமுகவோட ப்ராக்சி. யார்? அண்ணாமலை திமுகவோட ப்ராக்சி. அதில் எந்த சந்தேகமும் வேணாம். திமுக தான் அண்ணாமலை இயக்குகிறது. இந்த குற்றச்சாட்டு நேற்றைய அவருடைய ஸ்டேட்மெண்ட்டில் உண்மையாக இருக்கிறது. அது எப்படி ஆன்டி இன்கம்பன்சியில் நீங்கள் சொல்லுவீங்க? உண்மையான திமுக காரனை கேட்டிங்கன்னா அவன் எந்த அளவுக்கு ஆன்டி இன்கம்பன்சி இருக்குன்றது ஒப்புக்கொள்வான். நான் சொல்கிறது அறிவுள்ள மனசாட்சி உள்ள திமுக காரனை, கூலிக்கு மாரடிக்கிற கொத்தடிமையாக இருக்கிற திமுக காரன் இல்லை. அண்ணா காலத்துலேருந்து கலைஞர் காலத்துலேருந்து ஏன் இப்போ ஸ்டாலின் காலத்தில் கூட திமுகவில் வந்த அல்லது ஏற்கனவே இருக்கிற அறிவுள்ள குறைஞ்சபட்ச மனசாட்சி உள்ள குறைஞ்சபட்ச தர்மத்துக்கு கட்டுப்பட்ட திமுக காரனை சொல்கிறான். அவன் ஒப்புக்கொள்வான். அவங்களே ஒப்புக்கொள்வாங்கன்னா அவன் ஆன்டி இன்கம்பன்சி இருக்குன்னு ஒப்புக்கொள்வான். இன்னொரு திமுக இருக்குது, கூலிக்கு மாரடிக்கிற திமுக. அவங்க ஒப்புக்கொள்ள மாட்டாங்க, அவங்களுக்கு எதுவும் தெரியாது. ரெண்டாவது வகையை சேர்ந்தவங்க வேணா அண்ணாமலையால் வந்து குஷி அடையலாம். அண்ணாமலை ஏன் சார் சொல்ல போறாரு? அப்புறம் அதான் அண்ணாமலை இல்லைங்க, சிலரோட ஸ்டேட்மெண்ட்டை வச்சு அவங்க யாருன்னு நீங்கள் கண்டுபிடிச்சிக்கலாம். ஆன்டி இன்கம்பன்சி இல்லைன்னு அண்ணாமலை சொல்கிறது உண்மையா பொய்யானா 100% அது பொய். ஹியூஜ் ஆன்டி இன்கம்பன்சி கீழே இருக்குது. அதை அறுவடை பண்ணுற அளவுக்கு எதிர்கட்சி இல்லைன்னு சொல்லு, அது உண்மை, அது உண்மை. ஆனால் ஆன்டி இன்கம்பன்சி இல்லை என்று சொல்வது முழு பூசணிக்காவை சோத்தில் மறைக்கிற வேலை, பச்சை பொய், ஜம காலத்தில் வடிகட்டின பொய். இது பொய்யா இருக்கும் பட்சத்தில் இதை சொல்கிறது திமுகவுக்கு சாதகமாகும். அப்போ ஏன் ஒரு பாஜக தலைவர்? நான் தான் வெளிப்படையாக சொல்கிறேங்க, அண்ணாமலை பிஜேபியோட ஆளுங்க, அவர் ஸ்லீப்பர் செல்லுங்க. வெளிப்படையாகவே இந்த ஸ்லீப்பர் செல் இன்னைக்கு வந்துடுச்சு. திமுகவோட ஆள் அவர். நான் சொல்கிறேன், அவருடைய ஒவ்வொரு நடவடிக்கையும் நீங்கள் பாருங்கள், இந்த கவர்மெண்ட்டை காப்பாற்றுற மாதிரி தான் இருக்கும். எத்தனையோ உதாரணங்களை அடுக்கிக்கிட்டே போகலாம். 4 வருஷமா திமுக அரசுக்கு எதிர்கட்சி தலைவர் அவர் தான் செயல்பட்டாருன்னு ஒரு பார்வை இருக்குது. அந்த நரேட்டிவை செட் பண்ணாருன்றதுலாம் உண்மை தான். அதுக்கு பிறகு மாற ஆரம்பித்தார். திமுக எதிராக ஒரு நரேட்டிவை செட் பண்ணார். அவர் பேசுனதெல்லாம் எடுப்பட்டது, எடப்பாடி பேசுனது கூட எடுப்படலை, அண்ணாமலை பேசுனது எடுப்பட்டது, எல்லாம் உண்மை தான். ஆனால் ஒரு கட்டத்தில் அவர் தலைவர் பதவியிலேருந்து தூக்கின பிறகும் அதுக்கு முன்னாலேயுமே அவர் மாற ஆரம்பித்தார். இன்றைக்கி அவர் முழுக்க திமுக ஆளுங்க. அவர் இன்னும் நிலைமை பேசுவோம். கடந்த காலத்தில் அவர் எப்படி வேணால் இருந்துட்டு போட்டுங்க. எஸ், டிஎம்கே எதிராக ஒரு நரேட்டிவை செட் பண்ணார்ன்றது நானும் ஒத்துக்கிறேன். திமுகவா பிஜேபியாக இருந்தால் இனிமேல் தமிழக அரசியல் இருக்கும்லாம் அவர் பேசினார் பதவிக்கு வந்தோன்னே. எஸ், கட்சிக்காக தடால் புட்டால்னு வேலைகள் செஞ்சார். தமிழ்நாட்டில் 4 பேருக்கு பிஜேபியை பிரபலப்படுத்துனதில் அண்ணாமலைக்கு பெரிய ரோல் உண்டு. அண்ணாமலை இருந்த வரைக்கும் பிஜேபியை பற்றி 4 பேர் அது பேசினா, இப்போ நயினார் வந்தோன்னா அதுவும் பேசுறது கிடையாது. எல்லாம் கரெக்டு. இன்றைக்கி என்ன பண்ணுறாரு? இன்றைக்கி திமுக கூட்டணி வலுவாக இருக்குது, ஆன்டி இன்கம்பன்சியை இல்லைன்னு பேசுகிற வார்த்தை எவ்வளோ பெரிய வார்த்தை. ஒரு சராசரி பிஜேபி லீடர் அப்படி பேச மாட்டோம். அது உண்மையாக இருந்தாலும் பேச மாட்டோம். அப்போ அதை பற்றி கவலைப்படாமல் அண்ணாமலை பேசுகிறாரு. முதல்ல அண்ணாமலை சொல்கிறது ஃபேக்சுவலி ராங். இங்கே ஹியூஜ் ஆன்டி இன்கம்பன்சி இருக்குது. அதைத்தான் நான் சொல்கிறேன், அறிவுள்ள மனசாட்சி உள்ள திமுககாரன் அதை ஒத்துப்பான். அவ்வளோ வேணா கரிசனம் அண்ணாமலைக்கு திமுக மேலே. அது இல்லாமல் அவர் சொல்கிறது ஃபேக்சுவலி ராங், விவரப்பிழை, பச்சை பொய், ஜம்மு காலத்தில் வடிகட்டின பொய், அண்ட புழுக ஆகாச புழுக புழுகி கொண்டிருக்கிறார் அண்ணாமலை. இதை புழுகிற அளவுக்கு, இதோட பாரதூரமான விளைவுகள் தெரியாத அளவுக்கு அவர் ஒன்றும் விவரம் அறியாதவர் இல்லை. தெரிந்தே இதை சொல்லுகிறார். சேம் சைட் கோல் போடுறாரு. அதிமுக பாஜக கூட்டணியை சர்வநாசம் செய்ய வேண்டும் என்று அவர் மனப்பூர்வமாக விரும்புகிறார். எடப்பாடியை பற்றி அவர் என்ன பேசினார்? எடப்பாடி பழனிசாமி என்கின்ற இந்த தற்கூரி 26 முதலமைச்சராவதை நாம் அனுமதிக்கக்கூடாதுன்னு பேசினார். சார் எப்போ என்ன சார் கூட்டணி? அதனால இன்னைக்கு வந்து அவர் சொல்றது எல்லாத்தையும் ஏற்றுக்கூடாதுன்னு ரெண்டும் சொல்ல. அந்த அளவுகளை வச்சா யாருமே தப்ப முடியாது. எல்லாரும் மாறி மாறி தான் பேசியிருக்காங்க. யூஆர் ரைட். ஆனால் இன்னைக்கு பேசுகிற இந்த பேச்சு இருக்குல்ல, இன்றைக்கி திமுக பலமாக இருக்குது, ஆன்டி இன்கம்பன்சியை இல்லைன்னு பேசுகிறது எவ்வளோ ஒரு அயோக்கியத்தனமான வார்த்தை. அதை ஒரு பிஜேபி லீடர் எப்படி பேச முடியும்? இது உணர்த்தக்கூடிய செய்தி என்ன? அது உண்மையாகவே இருந்துட்டு போட்டோம். நான் பேசலாம், நீங்கள் பேசலாம். அண்ணாமலை எப்படி பேச முடியும்? அப்படிலாம் பேசுகிற ஆளும் கிடையாது அவர். பாஜக பூத் கமிட்டி மாநாட்டில் அண்ணாமலை தான் சொன்னார் எடப்பாடி பழனிசாமி தான் முதல்வர் வேட்பாளர்னு. ஏன்னா தினகரன் அமித்ஷாவே சொல்லலைன்னு சொல்லி ஒரு பிரச்சனை வரும்போது நயினார் வந்து அண்ணாமலையே சொல்லியிருக்காரு. உங்களுக்கு இன்றைக்கே எப்படி பேசுகிறார்? அண்ணாமலை யாருன்றதை புரிஞ்சுக்கோங்க, அவ்வளோதான். பிஜேபிக்கு லேட்டாக புரிஞ்சிருக்கா? பிஜேபி ஹைகமாண்டுக்கு தெரியும், அவங்க வேடிக்கை பார்த்துட்டு இருக்காங்க. யாரும் நீங்கள் சொல்கிற மாதிரி டிஎம்கே ப்ராக்சி, டிஎம்கே ஸ்லீப்பர் செல். டிஎம்கே ப்ராக்சின்றது பிஜேபிக்கு தெரியுங்க. என்ன பேச்சு இதெல்லாம்? இப்போ கொலம்பஸ் அறிவு தேவையில்லை. இதெல்லாம் நீ ஒன்றும் ப்ரூவ் பண்ண முடியாது. சாட்சி விசாரணை மூலமாக கூண்டில் ஏற்றி நீ என்ன பாட்டு உனக்கு எப்படி தெரியும்? என்ன சாட்சி உங்கள்கிட்ட இருக்குது? அப்படிலாம் நீ வந்து பிஎன்எஸ் பாரதிய நியாய சங்கிதா, இந்தியன் பீனல் கோடு, சிஆர்பிசி மூலமெல்லாம் வச்செல்லாம் நீ ஒன்றும் இதெல்லாம் ப்ரூவ் பண்ண முடியாது. இது லாஜிக்கலி நம்ம டிரைவ் பண்ணுற கன்க்ளூஷன்ஸ். ஓகே, ஸோ இப்படி தான் கன்க்ளூட் பண்ணுறீங்க? அப்படி தான் நான் கன்க்ளூட் பண்ணுறேன். ஆனால் சார் தினகரன், ஓபிஎஸ் உள்ளிட்டவர்கள்லாம் இந்த பக்கம் அண்ணாமலை தலைவராக இருக்கும்போது கூட நல்லா இருந்துச்சு,
சூப்பராக இருந்துச்சு. இப்போ நயினார் வந்ததுக்கு அப்புறம் தான் இந்த கூட்டணி உடையறதுக்கே காரணமாக இருக்கு. ஐ மீன் நாங்கள்லாம் வெளியில் வர்றதுக்கே காரணமாக இருக்குது. அவர் வந்து எடப்பாடியை தூக்கி பிடிக்கிறாங்க. அமித்ஷாவோட மோத துணிவு இல்லாமல் தினகரன் ஓபிஎஸ்லாம் நயினாரை போட்டு வறுத்து எடுத்துக்கிட்டு இருக்காங்க. இவங்களெல்லாம் வாரம் கட்டிட்டு எடப்பாடி தான் வேணுன்றது அமித்ஷா எடுத்த முடிவு. நயினார் இல்லை, அது நயினார் எடுத்த முடிவு. நயினாருக்கு என்னங்க அதிகாரம் இருக்குது? பிஜேபி ஆஃபீஸில் ஒரு டேபிள் இந்த ரூம்லேருந்து அந்த ரூம்லேருந்து எடுத்து போடுறது கூட நயினாருக்கு அதிகாரம் கிடையாது. நான் சொல்கிறேன், கேசவ விநாயகத்துக்கு வேணால் அந்த அதிகாரம் இருக்கலாம், நயினார் கிடையாது. நான் சொல்கிறது உண்மையான பாஜக தொண்டர்கள் புரிந்து கொள்வார்கள். உண்மையான பாஜக தொண்டர்கள் புரிந்து கொள்வார்கள். நயினார் நாகேந்திரனுக்கு கமலாலயத்துக்குள்ள இந்த ரூம்லேருந்து அந்த ரூமுக்கு ஒரு டேபிளையும் ஒரு சேரையும் மாற்றி போடுற அதிகாரம் இருக்கான்னா அதுவே கேள்விக்குறி. அந்த அதிகாரம் அவருக்கு இருக்குன்னா அது கேசவ விநாயகம் ஓகே பண்ணணும். இல்லை வேணாம், இந்த சேர் இந்த ரூமில் இருந்தால் தான் அழகாக இருக்கும்னு கேசவ விநாயகம் சொல்லிட்டாருன்னா நயினாரால் ஒன்றும் பண்ண முடியாது. ஒரு ஃபர்னிச்சரை கூட இந்த பக்கம் தான் அந்த பக்கம் எடுத்து போட முடியாது. அப்போ டிடிவி தினகரன் இப்படி சொல்கிறாரு. நயினார் நேரடியாக உங்களுக்கு அமித்ஷாவை சொல்ல தைரியம் இல்லை, நீங்கள் நயினாரை போட்டு திட்டிகிட்டு இருக்கீங்க. சொல்லுங்கள், நேரடியாக அமித்ஷாவை சொல்லுங்கள், நட்டாவை சொல்லுங்கள், மெயினாக அமித்ஷாவை சொல்லுங்கள். இவங்களை ஓரம் கட்டுறதுன்ற முடிவு ஒரு வேளை எடுக்கப்பட்டிருந்தால் அது நயினார் எடுத்த முடிவு இல்லை, அது பிஜேபி தலைமை அமித்ஷா எடுத்த முடிவு. அவரே முடிவு எடுத்தாலும் இவர் ரொம்ப தூக்கி பிடிக்கிறாரோ? தூக்கி பிடிக்கிறாரு, தூக்கி பிடிக்கலன்றதுலாம் ரெண்டாவது தேவேந்திரன். அவங்க எடுத்த முடிவுக்கு ஒரு உடன்படுவார், கட்டுப்பட்டாகணும். அது ஒரு தேசிய கட்சி, மாநில தலைமை தேசிய தலைமை சொல்கிறத கேட்டாகணும். ஸோ இந்த தாக்குதல் உங்களோட ஓபிஎஸ்ஸுக்கும் டிடிவிக்கும் என்னத்துக்கு வந்து நயினாரோட போய் மோதுறாங்க? மோதுங்களேன், தைரியமாக அமித்ஷாவோட மோதுங்களேன். நயினாருக்கு என்ன பவர் இருக்குன்னு எல்லாருக்கும் தெரியும். அவர் மாவட்ட தலைவர் அந்தஸ்து கூட கிடையாது அவருக்கு, அவ்வளோதான், தான் உண்மை. நீங்கள் அவரோட போய் மோதின்னு இருக்கீங்க. இன்றைக்கி இப்போ அந்த கூட்டத்துக்கு அவரை கூப்பிடக்கூடாது, பாஜக கூட்டங்களுக்கு, என்டிஏ கூட்டங்களுக்குன்றது நயினார் எடுத்த முடிவு இல்லை, அது அமித்ஷா எடுத்த முடிவு. ஏன்னா அவர் ஓபிஎஸ் அந்த இபிஎஸ் அந்த கண்டிஷனில் தான் உள்ளே வந்திருக்கார். ஓபிஎஸ்ஸை சேர்க்கக்கூடாது, டிடிவியை சேர்க்கக்கூடாதுன்ற கண்டிஷனோட தான் டிடிவி எடப்பாடி உள்ளே வந்திருக்கார். இது உங்களையும் என்னையை விட டிடிவிக்கும் ஓபிஎஸ்க்கும் நல்லா தெரியும். அவங்க இதில் யார் ஈஸி டார்கெட்டோ அதை போட்டு அடிக்கிறாங்க, நயினாரை போட்டு அடிக்கிறாங்க. அண்ணாமலையை தூக்கி பிடிக்கிறாங்களே. இல்லை இருந்துன்னா அமித்ஷா எடுத்து பேசுங்க, கூட அண்ணாமலையை தூக்கி பிடிக்கிறாங்க. அது பிடிப்பாங்க. ஏன்னா நயினாரும் அண்ணாமலையும் எதிராக நிற்கிறாங்கல்ல. அண்ணாமலை பின்னால் வந்து விளையாடுறாரு நயினாரை காலி பண்ணுறதுக்கு. ஓகே, அது எப்படி அண்ணாமலை விட்டுருவார்? 3 வருஷம் தலைவர் இருந்தார், அண்ணாமலை நயினாரை வந்து அவர் நல்ல ஷைன் பண்ண விட்டுருவாரா? எப்படிங்க விடுவார்? நான் சொல்ல ஓபிஎஸும் டிடிவியும் உங்களுக்கு உண்மையிலே துணிச்சல் இருந்ததுன்னா நீங்கள் மோத வேண்டியது அமித்ஷாவோட, நயினாரோட இல்லை. இது உங்களுக்கும் தெரியும். அம்மா வந்து எப்படி சொல்கிறது, வந்து யார் சாஃப்ட் டார்கெட்டாக அதை போட்டு அடிக்கிறீங்க? சார், இப்போ இது தென் மாவட்டங்களில் ஒரு சாதி ரீதியிலான ஒரு பிரச்சனையாக ஒரு நயினாரை வச்சு எடப்பாடி வந்து தென் மாவட்டங்களில் இழந்திருக்கக்கூடிய அந்த வலுவை மீண்டும் பெறதுக்கு. ஆமாம், இது தேவர் ஓட்டு வெளிப்படையாக சொல்லுங்களேன். முக்கோலத்தோர் ஓட்டு ஓபிஎஸ் டிடிவி மூலமாக போனதை பிடிச்சணும்னு அவர் பார்க்குறாரு. அது நயினாரை வச்சு இது பண்ணிக்கிறாங்க அப்படின்னு நினைக்கிறாங்க அவங்க. இவங்க 2 பேரும் இப்போ ஏற்று குரல் கொடுத்துட்டாங்க. அப்படி முக்குளத்தோர்லாம் வந்து ஜாதி ரீதியாக ஒரே கட்சிக்கு எப்படி ஓட்டு போடுவாங்கன்றதே முதல்ல தப்பு. விமான நிலைய பேரும் வைக்கிறோம்ட்டாங்க, அதெல்லாம் சொல்லுவாருங்க. அது மாதிரி 1000 தடவை சொல்லியிருக்காங்க. ஏன் அந்த ஜாதியில் மற்ற கட்சிக்காரன் இல்லையா? எல்லா கட்சிக்கும் ஓட்டு போடுறவங்க முக்குளத்தோர்லையும் இருக்கான். அவன் ஒன்றும் அதிமுக மட்டும்தான் போடுவான்னு சொல்ல முடியாது. அப்படின்னா அவங்களுக்கான மொத்த பிரதிநிதி ஒன்றும் தினகரனோ சசிகலாவோ ஓபிஎஸ்ஸோ நயினாரோ கிடையாது. இவங்க கிடையாது. நயினார் வந்து அவங்களுக்கு எதிராக அவரும் அந்த சமூகன்றதுனால அவரை வச்சு பிஜேபியில் நயினாருக்கு ஒன்றும் அப்படியே முக்குளத்தோர்லாம் படையெடுத்து போய் ஓட்டு போட மாட்டாங்க. அந்த சமூகத்தில் எல்லா கட்சிக்கும் ஓட்டு போடுறவன் இருக்கான். முதல்ல மக்களை இப்படி இழிவுபடுத்துகிற பார்வை இது. அவர் இந்த ஜாதிக்காரெல்லாம் இவனுக்கு ஓட்டு போடுறான், இந்த ஜாதிக்காரெல்லாம் இவனுக்கு ஓட்டு போடுறான். அப்படிலாம் ஒன்றும் மக்கள் முட்டாள் கிடையாது. அப்படின்னா 2.5 லட்சம் ஓட்டில் இதுக்கு டிடிவி தோக்குறாரு. எல்லாம் அவங்க ஓட்டு தானே. அந்த லாஜிக் அங்கே அடிப்படுது இல்லை. ஜெயிச்சதும் யாரு? அது வேறங்க. நீ தோத்தது எப்படி? ஜெயிக்கணும்னா அந்த ஜாதிக்காரனாக இருக்கணும், ஆனால் அந்த ஜாதிக்காரன்லாம் ஜெயிக்க மாட்டான். ஜெயிக்கணும்னா அந்த ஜாதிக்காரனாக இருக்கணும், ஆனால் அந்த ஜாதிக்காரன்லாம் ஜெயிக்க மாட்டான். அட் த எண்ட் ஆஃப் த டே ரெட்டையில் தான். ஓகே, நீ எந்த ஜாதியாக வேணா இரு, எந்த டேஷாக வேணா இரு, நீ யாராக வேணா இரு, 3 டைம் எம்பியாக இருந்தவனாரு, இல்லை அது வந்து நீ பெரிய பணக்காரனாரு, நீ யாராக வேணா இரு, அட் த எண்ட் ஆஃப் த டே ரெட்டையில் தான். அம்மா ஒன்று மற்றெல்லாம் சைபர்னாங்க, அதான் இப்பயும் ரெட்டையில் தான் ஒன்று மற்றெல்லாம் சைபர். உங்களுக்கெல்லாம் ஓரளவு தான் செல்வாக்கு, அதை தாண்டி ஒன்றும் உங்களால் பண்ண முடியாது. அப்போ தான் அந்த அந்த சமூகத்துக்கு சசிகலாவும் தினகரனும் ஓபிஎஸும் மட்டும்தான் இதுவா? ஏன் ராஜன் செல்லப்பா இல்லையா? திண்டுக்கல் சீனிவாசன் இல்லையா? எல்லாரும் வந்து ஜாதிக்காரன் தானே. ஜாதி ஓரளவு தாங்க செல்வாக்கு, மொத்தத்தையும் ஜாதி தீர்மானிக்காது, அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. ரைட். ஆனால் சார், இப்போ விமான நிலைய பேருன உடனே கிருஷ்ணசாமி, ஜான் பாண்டியன்லாம் எதிர்க்கிறாங்க. ஏற்கனவே
என்டிஏலாம் இருந்தவங்க, அதிமுக கூட கூட்டணியில் இருந்தவங்க, இப்போ பொட்டன்ஷியலாக இந்த 26 தேர்தலில் கூட்டணிக்குள்ளே வருவாங்கன்னு நினச்சவங்களாம் இப்போ இந்த இஷ்யூ அதிமுக கூட்டணி மறுபடியும் பலவீனமடைய செய்கிற ஒரு இடத்துக்கு கொண்டு போகுது இல்லை? கண்டிப்பாக பலவீனமடை செய்யும், நான் அதை மறுக்கலையே. பலவீனம் அடைவது உறுதிங்க. ஆனால் அவங்க ஜெயிக்க முடியாது. எடப்பாடி பலவீனம் அடைவார், ஆனால் எடப்பாடி சிங்கிள் லார்ஜஸ்ட் பார்ட்டியாக வருவார். அல்லது திமுக ஆட்சி மேலே இருக்க வெறுப்பு இன்னும் அதிகமாச்சுன்னா மக்கள் எதை பற்றியும் கவலைப்பட மாட்டாங்க. யாருக்கு ஓட்டு போட்டால் ஆட்சி மாற்றம் வருமோ அவங்களுக்கு ஓட்டு போட்டுகிட்டே போயிட்டு இருப்பாங்க. எடப்பாடியை கொண்டு வந்து அதிகாரத்தில் உட்கார வைப்பாங்க. அதனால் இது நீங்கள் இந்த விஷயத்தை வந்து நீங்கள் செங்கோட்டையும் XYZ யாராக இருந்தாலும் அவங்கள விட தனி நபர்களை விட கட்சி பெரியது. ஹவவர் ஹை ஆர் த ஆர்கனைசேஷன் இஸ் அபவ் யூன்னு ஒரு ஆங்கில சொல்லாடல் உண்டு. ஒரு நிறுவனத்தில் வேலை செய்கிற திடீர்னு ராஜினாமா பண்ணிட்டு போயிடும், நீ நினச்சிட்டு இருப்ப நாளையிலேருந்து எல்லாம் அப்படியே முடங்கிடும், உன்னை விட சிறப்பாக செயல்படும். ஹவவர் ஹை ஆர் த ஆர்கனைசேஷன் இஸ் அபவ் யூ. நீ எவ்வளோ உயர்வானவனாக இருந்தாலும் உன் ஸ்தாபனம் முன்னை விட உயர்ந்தது. இந்த இடத்துல அது ஸ்தாபனன்ற இடத்துல கட்சின்னு நம்ம பொருத்தி பார்க்கணும். இல்லை அது எப்படி நான் சொல்கிறது, இது வந்து இவங்க ஓபிஎஸ்ஓ டிடிவியோ வந்து பெருசாலாம் ஒன்றும் எடப்பாடிக்கு எதிராக பண்ணிட முடியும்னு எனக்கு தோணலை. செங்கோட்டையனை வச்சு உசுப்புறாங்க. கண்டிப்பாக பிஜேபி விளையாட பார்க்குது. கூட இன்னும் மற்ற தலைவர்களும் வந்தாங்கன்னா, ஏன்னா எடப்பாடி செங்கோட்டையன் சொல்லும்போது 6 பேர் போய் சொன்னோம் அப்படின்றாரு. அப்போ மிச்சம் அந்த 5 பேரும் வந்தாங்கன்னா சிக்கல் வருவாங்களா? அதுதான் இவ்வளோ நாள் ஏன் வரல 5 பேர், மற்றவங்க ஒருத்தவங்க கூட வாய் திறக்கலையா? வேலுமணி, தங்கமணி, அன்பழகன், சிவி சண்முகன், அத்தவிசம் ஒருத்தர் கூட வாய் திறக்கலையா? நாட் அ சிங்கிள் வாய்ஸ் இன் சப்போர்ட் ஆஃப் எடப்பாடி, இன் சப்போர்ட் ஆஃப் செங்கோட்டையன். பார்த்தோன்னு கூட சொல்லலாம். இப்போதைக்கு கட்சி எடப்பாடி கட்டுப்பாட்டில் இருக்கு. நாளைக்கு என்ன வேணா நடக்கலாம். இன்னைக்கு செங்கோட்டையனை வைக்க வேண்டிய இடத்துல அவர் வச்சுட்டார். கட்சியை விட்டு நீக்கிட்டா என்னங்க அவர் செங்கோட்டையன்? 2 நாள் மீடியா பேசும், 3ஆவது நாள் வேறு நியூஸ் பின்னால் ஓடிடும். செல்லா காசா நிற்பார். ஆல்ரெடி ஒரு தனி மரம், இன்னும் மோசமான நிலைமைக்கு தள்ளப்படுவார். சார் நிறைவே ஒரு கேள்வி சார், இப்போது பிஜேபி தான் பின்னாடி இருந்து இயக்குது அப்படின்ற வாதம் ரொம்ப நாளாகவே சொல்கிறாங்க. இந்த உட்கட்சி பிரச்சனையில் நிறைய முறை அது நிரூபணமாகிற மாதிரியான விஷயங்கள் எல்லாமும் நடந்திருக்கு. இப்போ இந்த நிலையில் இப்படி ஒரு விஷயத்தை செங்கோட்டையன் பேசுகிறாரு. அவருக்கு அப்பாயின்மெண்ட் கொடுத்து வீட்டுக்கு கூப்பிட்டு அமித்ஷா பார்க்குறாரு, நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் பார்க்குறாங்க அப்படின்னா இப்போ இது இன்னும் ஊர்ஜிதப்படுத்துது. இன்னும் இப்போ எடப்பாடி கோவப்பட மாட்டாரா? ஐயோ கூட்டணிக்குள்ள பிரச்சனை இல்லைங்க, பிஜேபியோட ஹேண்ட் இதில் இருக்குங்க. அதான் இது இன்னும் பட்டவர்த்தனமானா அது அவர் காய நகர்த்த மாட்டார். நீங்கள் ஒன்று கவனிங்க, அவர் பாட்டு பிரச்சாரம் பண்ணிட்டு போயிட்டே இருக்காரு. எந்த இடத்துலையும் தான் பிரச்சாரத்தை நிறுத்தலை. இவர் பேசின பிறகும் கூட வந்து எங்கேயுமே பிரச்சாரத்தை நிறுத்தலை. அது பாட்டு போய்கிட்டே இருக்கு. அதில் தெளிவாக இருக்கார் அவர். இவங்க தான் இறங்கி போகிறாங்க. செங்கோட்டையன் திருந்தவில்லை என்றால் இன்னொரு ஓபிஎஸ் ஆக மாறுவார். பிஜேபியை நம்பி போனவெல்லாம் தெருவில் தான் நிற்கணும். அது ஓபிஎஸ் உதாரணம், டிடிவி உதாரணம், சமீபத்திய உதாரணம். இவங்கெல்லாம் திருந்தலைன்னா அந்த லிஸ்ட்டில் செங்கோட்டையன். அமித்ஷா நிர்மலா சீதாராமன்லாம் எப்படி அப்பாயின்மெண்ட் கொடுக்குறாங்க? எப்போ நம்ம கூட்டணியில் இருக்கிற கட்சி தலைமைக்கு எதிராக இவர் பேசிட்டு வந்திருக்காரு, இவருக்கு நம்ம அப்பாயின்மெண்ட் கொடுக்குறதான்னு இல்லை யோசிக்கணும். அதை தாங்க நான் சொல்ல வரேன். அது அதிமுக கொடுக்குற எச்சரிக்கை. அதிமுகவை சீண்டி பார்க்குறாங்க. இது பதிலடியை கொடுப்பார் எடப்பாடி, கண்டிப்பாக கொடுப்பார். அவங்க உட்கட்சி விவகாரத்தில் உனக்கு என்ன வேலை? இன்றைக்கி மோடி ஏற்றி எவனா பேசுகிறான், பேச முடியாது. ஒரு உதாரணத்துக்கு வச்சுக்கோங்க, கச்சாமச்சான்னு பேசிடுறான், உடனே அவன் பொறுப்பில் இருந்தாலும் அவனை நீக்கிடுறாங்க. 2 நாள் பொறுத்து அவனை சோனியா காந்தி கூப்பிட்டு பார்த்தாங்கன்னா எப்படி இருக்கும்? அவ்வளோதான். நல்லது கெட்டதுன்னு எதுவுமே நம்ம பேச முடியாது. ஒரு கட்சியோட உள் விவகாரத்தில் நல்லது கெட்டதுன்னு நம்ம பேசவே முடியாது. ஒற்றுமைக்கான அறைகோள் நல்லது தானேன்னு முட்டாள்தனமான ஆர்கியுமெண்ட் என்ன கேட்டிங்கனால அது எது ஒற்றுமைன்னு அவன் முடிவு பண்ணும். இவங்கெல்லாம் உள்ளே வந்தாங்கன்னா திமுக, அண்ணா திமுக நல்லது, நாட்டுக்கு நல்லது, மாநிலத்துக்கு நல்லது, என் தெருவுக்கு நல்லது, என் வீட்டுக்கு நல்லது, பக்கத்து வீட்டுக்காரன் எனக்கு நல்லதுன்னு பேசிகிட்டே போகலாம். ஆனால் சம்மந்தப்பட்டவனுக்கு நல்லதான்னு அவன் பார்ப்பான்ல. அதான் அரசியல். குறைந்த விலை, நிறைந்த தரம், தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில். ஜெயச்சந்திரன். அதான் மிஸ்டர் கோல்டு. தரத்திலையும் அளவுலையும் நோ காம்ப்ரமைஸ். மிஸ்டர் கோல்டு 100% கடல் எண்ணெய். Vivo V60 Zeiss Portrait ESO Pro. Witness brilliance unfold in every curve and move with all new Vivo V60. Book now.